Hello everyone, welcome back to my channel. In this video we are going to see about styles and themes in Android. Many people know about the CSS, that is Cascading Style Sheet in web design. So CSS is for website, and here for Android app we use styles and themes to design a app. So ஸ்டைல்ஸ்ன்றது நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஒரு எஃபெக்டிவான லுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டைல்ஸ் is a resource that defines the format and look for a user interface. ஸோ ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கிறது தான் ஸ்டைலோட மெயின் எய்ம். So style can be applied to a individual view or an entire activity or an application. ஒரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு வியூக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா ஹோல் அப்ளிகேஷனுக்கும் நம்ம ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். A style can specify the properties such as height, padding, font color, font size, background color and much more. ஸோ ஸ்டைலுக்கு வந்து நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. மேபி நம்ம ஹைட்டை சேஞ்ச் பண்ணலாம், பேடிங் கொடுக்கலாம், ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணலாம், பேக்ரவுண்ட் அண்ட் மோர். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டைல், ஒரு டெக்ஸ்ட் வியூவை எவ்வளோ ஒரு ஸ்டைலோட லுக் அண்ட் ஃபீலாக எப்படி காட்டலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அதுக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான வித் அண்ட் ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கேரக்டர்ஸ் வந்து எனக்கு கேபிட்டல் லெட்டர்ஸில் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஆட்ரிபியூட் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைப் ஃபேஸ்ன்றது ஃபாண்ட்டு, நம்மளுக்கு மோனோ ஃபேஸில் வேணும், போல்டில் வேணும், இட்டாலிக்கில் வேணும்னு சொல்லிட்டு ஃபாண்ட்டோட ஷேப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். So these are the style attributes. Next we move on how to define our styles. So the styles எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, எங்கே டிஃபைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, styles is defined in a XML resource. ஒரு resource ஃபைலாக தான் இதை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். that is separated from the XML. அதாவது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லேஅவுட் ஃபைல் வந்து செப்பரேட்டடாக இருக்கும். that is nothing but main activity.xml. அந்த லேஅவுட்ஸ் வேறு. ஸோ இது வந்து ரெசோர்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ தீஸ் XML ஃபைல்ஸ் எதுக்குள்ளே இருக்குன்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இல்லை எந்த டூல்னால் எடுத்துக்கோங்க, உன்னுடைய ஆப் டெவலப் பண்ணுற டூலில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மேபி எக்லிப்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் ரெசோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் வேல்யூஸ் அப்படிங்கிற அந்த டைரக்டரிக்குள்ளே தான் இந்த மாதிரியான styles.xml அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டைல்ஸ்க்கு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் வில் ஹாவ் அ ரெசோர்ஸ் as the root node. ஸோ ரெசோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அதோட ரூட் நோட். ஸோ ஃபார் இட்ஸ் mandatory for the style file. The name of XML file is arbitrary, but it must use the .xml extension. ஸோ XML ஃபைலோட நேம் வந்து நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், but the extension should be .xml. You can define multiple styles per file using a style tag. ஸோ ஸ்டைல் டேக் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டேக்குள்ளே போயிட்டு நம்ம நிறைய ஸ்டைல்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். அது எங்கே வேணுமோ அந்த ஸ்டைலோட நேமை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஈச் ஸ்டைல் வில் ஹாவ் இட்ஸ் நேம் தட் யூனிக்லி ஐடென்டிஃபை த ஸ்டைல்ஸ். அதான் இப்போ நான் ஸ்டைல் டேக்கில் நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்து அதோட நேமை டிஃபைன் பண்ணிப்பேன். ஸோ அந்த நேமை வச்சு தான் நான் வந்து யூனிக்லியாக ஆக்சஸ் பண்ண முடியும் எங்கே நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டைலுங்கிறது. ஸோ அந்த நேமை நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். ஸோ த ஆண்ட்ராய்ட் ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் செட் யூஸிங் அ ஐட்டம் டேக். ஸோ ஐட்டம்னு இங்கே ஒரு டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆட்ரிபியூட்ஸை செட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ய style.xml ஃபைலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ரூட் டைரக்டரி வந்து ரெசோர்ஸஸாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஸ்டைலுன்ற டேக், இந்த டேக்குள்ளே தான் நம்ம எல்லா ஸ்டைல்ஸையும் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த கீழே இருக்கிற எல்லா ஸ்டைல்ஸ்க்கும் ஒரு நேம் வந்து காமனாக கொடுக்குறோம், தட் இஸ் கஸ்டம் ஃபாண்ட் சைஸ். இது வந்து நம்மளோட யூசர் டிஃபைன் நேம். ஸோ இந்த ஸ்டைலுக்கு நேம் வந்து கஸ்டம் ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த இடத்துல நம்ம கஸ்டம் ஃபாண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற அந்த ஸ்டைலை இன்க்ளூட் பண்ணுறோமோ அந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்க எல்லா ஸ்டைல்ஸும் அந்த குறிப்பிட்ட விட்ஜெட்டோ வியூவிலோ அப்ளை ஆகும். ஸோ இங்கே என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் இங்கே ஸ்டைல்ஸ். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே ஐட்டம் அப்படிங்கிற அந்த டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஹியர் ஐட்டம், ஸோ நேம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் லேஅவுட் வித்து. ஸோ வித்து டிஃபைன் பண்ணுறதுக்கு, ஹைட்டு டிஃபைன் பண்ணுறதுக்கு,
கேபிட்டலைஸ் கேரக்டர்ஸ் டைப் ஃபேஸ் அப்புறம் டெக்ஸ்ட்டோட சைஸு கலர். ஸோ இது எல்லாமே ஸ்டைல்ஸ். ஸோ இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே ஐட்டம் அப்படிங்கிற அந்த டேகு, இது வந்து ஸ்டைல் அப்படிங்கிற டேக்குள்ளே என்க்ளோஸ்டாக இருக்கும். இது எல்லாமே ரூட் நோட் ரெசோர்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ இட் இஸ் அன் XML ஃபைல். நெக்ஸ்ட் we are moving to how to use the style. இப்போ நம்ம ஸ்டைலை ஒரு XML ஃபைலில் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த XML ஃபைலில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரெசோர்ஸ்ன்ற ஒரு டேரக்டரிக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல் கஸ்டம் ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஸ்டைலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நான் ஏதாவது ஒரு விட்ஜெட் மேபி அ டெக்ஸ்ட் வியூ பட்டன் ஆர் எனி திங் அதில் நான் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு வியூவில் அதில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் அந்த டெக்ஸ்ட் வியூவில் அந்த ஸ்டைலை எப்படி நான் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். So once your style is defined, you can use it in your XML layout file using a style attribute, right? It is as follows. So style and attribute use பண்ணி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ லீனியர் லேஅவுட்க்கு உள்ள வந்து இந்த டெக்ஸ்ட் வியூ டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியர் வந்து டெக்ஸ்ட் வியூ இருக்குது. ஸோ இதில் நார்மலாக we have an ID for the text view and we have a style attribute. இந்த ஸ்டைல் attribute வச்சு தான் நம்ம கஸ்டம் ஃபாண்ட் ஸ்டைலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டைல் அண்ட் attribute at style / custom font styleன்றது the name of the style we already seen in the previous slide. Okay, ஸோ text here is hello worldனு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் இன்ஹெரிட்டன்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும், derive the concept from one class to another class. ஸோ அந்த மாதிரி இன்னொரு ஸ்டைலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வேறு ஒரு ஸ்டைலில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றது ஸ்டைல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஸ்டைல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் அ சிமிலர் வே as a cascading style sheet in web design. You can use this to inherit the properties from an existing style and then define only the properties that you want to change or add. ஸோ எக்ஸிஸ்டிங் கூட நம்மளுக்கு தேவையான சில ஸ்லைட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஹியர் லார்ஜ் ஃபாண்ட்ன்றது நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கிற நியூ ஸ்டைல். கஸ்டம் ஃபாண்ட் ஸ்டைல்ன்றது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டைல். ஸோ இந்த ஸ்டைலோட இப்போ எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கேன். நேம் இஸ் 20. இப்போ கஸ்டம் ஃபாண்ட் சைஸ் டாட் லார்ஜ் ஃபாண்ட்னு கொடுக்கும்போது இந்த நேம் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த இடத்துல ஃபாண்ட்டும் சேர்ந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் நம்மளுக்கு தேவையானதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ யூ கேன் ரெஃபரன்ஸ் தீஸ் நியூ ஸ்டைல் ஆஸ் அட் ஸ்டைல் கஸ்டமர் ஃபாண்ட் ஸ்டைல் டாட் லார்ஜ் ஃபாண்ட். ஸோ இப்படி நம்ம ஸ்டைல் அட்ரிபியூட்டில் கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்கணும் இந்த ஸ்டைலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ கேன் கண்டினியூ இன்ஹெரிட்டிங் லைக் திஸ் ஆஸ் மெனி டைம்ஸ் ஆஸ் யூ would like by chaining the names with பீரியட்ஸ்ன்றது ஒரு டாட் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே நம்ம கஸ்டம் ஃபாண்ட் ஸ்டைல் டாட் லார்ஜ் ஃபாண்ட் டாட் ரெட்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ ஹியர் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபாண்ட் வரைக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் ரெட்டுன்ற ஸ்டைலும் ஆட் பண்ணேன். ஸோ இது மாதிரி கீப் ஆன் கண்டினியூவாக நம்மளுக்கு தேவையான ஸ்டைல்ஸை ஆல்ரெடி இருக்கிற ஸ்டைல்ஸோடு நம்ம இன்ஹெரிட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே ரெட் டாட் வேறு ஏதாச்சும் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பீரியட் ஆப்ரேட்டர் தட் இஸ் நத்திங் பட் எ டாட் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு நம்ம அந்த ஸ்டைலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெட்டுன்றது ரெட் கலர், அது வந்து ஹெக்ஸ் கோட் வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க ஆஷ் FF40. ஸோ திஸ் இஸ் த ஹெக்ஸாடெசிமல் கோட் ஃபார் த ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கஸ்டம் ஃபாண்ட் ஸ்டைலும் ஆட் ஆகிடும், ப்ளஸ் அந்த ஃபாண்ட் வந்து லார்ஜஸ்ட் சைஸாகவும் இருக்கும், ப்ளஸ் ரெட் கலராகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கீப் ஆன் இன்ஹெரிட்டிங் லைக் திஸ் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ஸ்டைல். ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் கஸ்டமாக நம்மளே ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதில் ரெட் கலர் கொடுத்தோம், அதோட ஃபாண்ட் சைஸாக சேஞ்ச் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய கஸ்டம் ஸ்டைல். ஸோ ஹியர் பார்த்தீங்கன்னா பில்ட்-இன்னாவே நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ், டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கணும், போல்டாக இருக்கணுமா, இட்டாலிக்காக இருக்கணுமா, ஸோ அதோட அப்பியரன்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆட்ரிபியூட்கெலாம் அதோட பேரண்ட் கிட்டேருந்து தான் நம்ம அந்த பேரண்ட் ஆட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அதெல்லாம் வந்து பில்ட்-இன் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி அங்கே என்ன இருக்கோ அதோட கிளாஸை மட்டும்தான் நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியும். ஸோ ஹியர் அதனால தான் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்டைல் நேம் கஸ்டம் ஃபாண்ட் ஸ்டைலும் யூஸ் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் பேரண்ட் அப்படின்றது வந்து இன்பில்ட் ஸ்டைல்.
ஸோ அதுக்காக நம்ம பேரண்ட்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஸ்டைல் டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ். ஸோ டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ்ன்றது ஆட்ரிபியூட் வந்து இன்பில்ட்லேருந்து கிடைக்கிறது நம்ம பேரண்ட்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐட்டம் டேக் வந்து அதில் என்னென்னா ஜஸ்ட் இந்த கஸ்டம் ஃபாண்ட் ஸ்டைல் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதோட ஸ்டைல்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். Next we move on Android themes. I hope you understand the concept of style. So now let's try to understand what is a theme. So theme is nothing but an Android style applied to an entire activity or the application rather than an individual view. ஸோ இப்போ நம்ம ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு டெக்ஸ்ட் வியூக்கு அப்ளை பண்ணோம், ஒரு பட்டனுக்கு ஒரு வியூக்கு அப்ளை பண்ணுறோம். ஆனால் தீம்ஸுன்றது நாட் ஒன்லி ஃபார் அண்ட் வியூ, ஒரு வியூக்கு மட்டுமே அப்ளை பண்ணது கிடையாது இருக்காது. ஓகே, ஸ்டைலுன்றது ஒரு வியூக்கு மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரே ஒரு லீனியர் லேஅவுட் ஏதோ ஒரு வியூக்கு. பட் இந்த தீம்ஸுன்றது நம்ம வந்து ஹோல் அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வியூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த தீம்ஸ். ஸோ when a style is applied as a theme, every view in the activity or the application will apply each style property that it supports. நம்ம ஸ்டைலை வந்து தீமாக அப்ளை பண்ணும்போது ஃபுல்லுமே சப்போர்ட் ஆகும். So for example, you can apply the same custom font style as a theme for the activity, then all the text inside that activity will have a green monophase font. So custom font style வந்து நம்ம create பண்ண ஒரு ஸ்டைல். ஸோ இந்த ஸ்டைலை நம்ம தீமாக நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஃபுல் ஆக்டிவிட்டி ஃபுல்லுக்கும் எனக்கு இந்த தீம் தான் வரணும் அப்படின்ட்டு நம்ம கஸ்டம் ஃபாண்ட் ஸ்டைலை யூஸ் பண்ணும்போது அதுக்கு எல்லாமே ஒரே ஃபாண்ட் சைஸ் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, டு செட் அ தீம் ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் எங்கே போய் செட் பண்ணணும்னா ஆண்ட்ராய்ட் manifest.xml, அது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஹோலாக ஏதாச்சும் அப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இங்கே தான் சேஞ்ச் பண்ணியாக்கணும். ஸோ அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம எடிட் பண்ணணும். என்னென்னா Android:theme அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டில் நம்ம ஸ்டைல் நேமை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ there is 3 example here. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, set a theme for all the activities of your application. அப்ளிகேஷன் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம ஒரு தீமை செட் பண்ண போகிறோன்னா இந்த அப்ளிகேஷன் டேக் இது வந்து மேனிஃபெஸ்ட் ஃபைலில் இருக்கும். ஸோ இதில் Android:theme என்ற ஆட்ரிபியூட்டில் @style/custom font style. இப்போ இந்த கஸ்டம் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இருக்கும். ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் டேக்குள்ளே கொடுத்துருக்கிறதுனால எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் பொருந்தும். நெக்ஸ்ட்டு செட் த தீம் அப்ளை டு ஜஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி இன் அவர் அப்ளிகேஷன். ஸோ ஒரே ஒரு ஆக்டிவிட்டிக்கு மட்டும் கொடுக்கணுன்னா இதை வந்து நான் ஆக்டிவிட்டி டேக்குள்ளே கொடுக்கணும். ஸோ ஆக்டிவிட்டி டேக் எப்பயுமே வந்து அப்ளிகேஷன் டேக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆக்டிவிட்டி ஆண்ட்ராய்ட் தீம்குள்ளே போய் இந்த கஸ்டம் ஃபண்ட்ஸில் கொடுக்கும்போது எந்த ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அந்த ஆக்டிவிட்டி மட்டும் அந்த ஸ்டைலுக்கு அப்ளை ஆகும். நெக்ஸ்ட், டிஃபால்ட் தீம் இஸ் டிஃபைன் பை ஆண்ட்ராய்ட். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. டிஃபால்ட்டாக இருக்கிற தீம்ஸ் இருக்கு இல்லையா, ஆண்ட்ராய்ட் தீம் லைட் கலரில் கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் தீம். ஸோ அதுக்கு வந்து பேரண்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும், அதோட நேம் யூஸ் பண்ணணும், ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் ஃபார் defining the themes. Next, default styles and themes. So the Android platform provides large collections of styles and themes you can use in your applications. So you can find a reference of all available styles in the or.style class. உங்களோட Android ப்ராஜெக்ட்லேயே நீங்கள் or.styleனு ஒரு கிளாஸ் இருக்கும், அது வந்து இன்பில் கிளாஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன தீம்ஸ்லாம் அப்ளை பண்ணுறோம், ஸோ அதோட ஃபுல் செட் இருக்கும். ஸோ அதில் பார்க்க முடியலனாலும் நம்ம வந்து நெட்லேயும் ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதோட எல்லா டிஃபால்ட் ஸ்டைல்ஸும் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டைல்ஸ் அண்ட் தீம்ஸ். ஸோ இது மாதிரி ஸ்டைல்ஸ் அண்ட் தீம்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் நம்மளுடைய ஆப்பை லுக் அண்ட் ஃபீலாக பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்காக, யூஸரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த ஸ்டைல்ஸ் அண்ட் தீம்ஸை யூஸ் பண்ணுவோம், லைக் CSS in the web design. Thank you for watching. I hope this tutorial helped you to understand some concept of the styles and themes. Like and subscribe my channel if you like my video. Thank you. Bye.